ஃபர்ஸ்ட் லெவல் பீஸ் டாக்ஸ் யூஎஸ்ஏ அண்ட் ஈரானுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. டீஎஸ்கலேஷனுக்கு பதிலாக ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் இன்னும் ப்ரெஷர் ஜாஸ்தி தான் இருக்குது. யூஎஸ்ஏ அவங்க பங்குக்கு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் அடிஷனல் லெவல் பிளாக்கேஜஸ் வச்சிருக்காங்க. இப்போ சைனா என்ட்ரி. சைனாக்கு ஆல்ரெடி ஈரான் கூட சேஃப் பேசேஜ் அரேஞ்ச்மெண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் இருக்குன்னு சொல்லி யூஎஸ் இதில் தலையிடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இது குளோபல் பவர் செஸ் மேட்ச் மாதிரி ஆகிட்டு வருது. எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு நடுவில் லிங்க் இருக்குன்னு வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. அடுத்த லெவல் நெகோசியேஷன்ஸ் கொஞ்சம் நாளாக நடக்கும். என்ன ஹைலைட்னா, இவ்வளோ டென்ஷனுக்கு மத்தியில் மார்க்கெட்ஸ் எப்படி பம்ப் ஆகுது? ஸ்டாக்ஸ், கிரிப்டோ, கமாடிட்டிஸ் எதுவுமே அசரல, எல்லாம் ஒரு பம்ப் ஆகி நிற்குது. இது உண்மையிலேயே ஸ்ட்ரென்த்தாக இல்லை லிக்விடிட்டி ட்ராப்பாக? நமக்கு ஹிஸ்ட்ரியும் அதை தான் சொல்லி கொடுத்துருக்கு. அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ரைஸ் ஆகும், ட்ரேடர்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னு உள்ளே வருவாங்க, கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும், அப்புறம் தான் அதோட ரியல் மூவை காட்டும். ஸோ நம்ம ட்ரேட்ஸ்லாம் என்னாச்சு? ஸ்ட்ராட்டஜி மாற்றிட்டோமா இல்லை அதே ஸ்ட்ராட்டஜியில் இருக்கோமா? எல்லா டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஹேவ் ரைட் இன் கைஸ். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைக்கும். நீங்களும் ஒரு குயிக் கால் எடுக்கலாம். குயிக் டிஸ்க்ளைமர், இந்த வீடியோட எல்லா கண்டென்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இட்ஸ் நாட் ஃபினான்ஷியல் அட்வைஸ். கிரிப்டோ மார்க்கெட்ஸ் ஹைலி வாலடைல். ஸோ அதனால நீங்கள் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க, ட்ரேட் பண்ணுங்க. ட்ரீட் திஸ் அஸ் எஜுகேஷனல் வீடியோஸ். தேங்க்யூ. ஓகே கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சம் பேண்டா பபிள்ஸ். பேண்டா பபிள்ஸில் பார்த்தோம்னா எல்லாமே க்ரீனாக இருக்குது. ஒன் டேயில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு குயிக் பம்ப்னால எல்லாமே வந்து க்ரீனாக இருக்குது. ஸ்டாக்ஸும் அப்படி தான், எல்லாமே க்ரீனாக இருக்குது. இது க்ரீனாகவே மெயின்டைன் ஆக போதா, ஒரு ஃபால் காத்துட்டுருக்கான இந்த வீட்டில் நம்ம பார்ப்போம். மேஜராக பார்த்தீங்கன்னா ஏன் எல்லாமே க்ரீனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்போடைய இந்த சில ட்வீட்ஸ் ஐ கேன் டெல் யூ தட் வி ஹவ் பீன் கால்ட் பை தி அதர் சைட், they'd like to make a deal very badly அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ எது உண்மையாக இருந்தாலும் ஒரு ஃபஸ்ட் லெவல் பீஸ் ஸ்டாக்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த லெவல் பீஸ் ஸ்டாக்காக ரெண்டு கண்ட்ரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. அடுத்த லெவல் பீஸ் ஸ்டாக்கு அப்புறம் தான் இந்த வார் உண்மையிலே டீஎஸ்கேட் ஆயிருக்கா இல்லை இன்னும் மேலே எஸ்கேட் ஆக போதாங்கிறது தெரியும். இது பாருங்கள், த கொலாப்ஸ் ஆஃப் பீஸ் ஸ்டாக்ஸ் அண்ட் US embargo of the Strait of Hormuz should have resulted in more than 1.2% drop in S&P futures and an 8% pop in oil. இந்த பீஸ் ஸ்டாக்ஸ் கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் 1.2% ட்ராப் ஆயிருக்கணும் S&P futures and 8% வந்து பம்ப் ஆயிருக்கணும் ஆயில். பட் ஆனால் எதுவுமே நடக்கல. It's likely that traders are pricing in the possibility that Trump posts something reassuring on Truth Social tomorrow morning. ஸோ ட்ரேடர்ஸே வந்து எப்படி பார்த்தாலும் நமக்கு ரியல் மூமெண்ட்டை விட ட்ரம்ப்போடைய அந்த ட்வீட்னால் வர மூமெண்ட் வந்து வேல்யூ அதிகம். அதுதான் உண்மையிலே மார்க்கெட்ஸை பம்ப் அண்ட் டம்ப் பண்ணுது. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுறாங்களோ என்ன வாங்குற மாதிரி போட்டிருக்காரு. இதை ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி we are going to block Strait of Hormuz சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அடிஷனல் லெவல் பிளாக்கேஜ். பட் சைனா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், we have trade agreements with Iran and strictly want Trump not interfere in our affairs. The Hormuz will always remain open to China. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? சைனா வந்து ஈரானை ஃபஸ்ட்லேருந்தே பேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து க்ளீனாக தெரியுது. ஏன்னா வந்து ஈரான் சைனாவுக்கு மட்டும் வழி விடுது, சைனாவோட ஷிப்ஸுக்கு மட்டும் வந்து ஆயில் கொடுக்குது அப்படின்னா, ஸோ ஆப்வியஸ்லி சைனா இஸ் பேக்கிங் அப் ஈரான். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் இன் இந்தியா வேரிங் ஹெட் மவுண்டட் கேமரா, ஸோ AI கேன் வாட்ச் எக்ஸ்ட்ரீம்லி ஹவு ஹியூமன்ஸ் டூ ஃபிசிக்கல் ஒர்க், எவ்ரி ஹேண்ட் மூமெண்ட், எவ்ரி அட்ஜஸ்ட்மெண்ட், எவ்ரி ஷார்ட்கட். இங்கே பாருங்கள், எல்லா ஒர்க்கர்ஸும் தலையில் கேமரா மாட்டிட்டு அவங்க பண்ணுற அந்த டெய்லரிங் ஒர்க் வந்து AIs காட்டுறதுக்காக கேமராவோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட வேலையை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து AIக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் ஐடிலையும் நடக்குது. இதுதான் எல்லா கைண்ட் ஆஃப் ஒர்க் பிளேஸ்லையும் நடக்குது. அவங்க ஜாப் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அந்தந்த எம்ப்ளாயிஸே வந்து AIக்கு வழிவகுக்கிறாங்க. இது எல்லா கம்பெனிஸ் நடந்துட்டா இருக்குது. இது வந்து ஒரு முக்கியமான சாம்பிள். இது பாருங்கள், the manipulation is insane. On Saturday, BTC pumped towards 74,000 liquidating 139 million shots. 139 million shots liquidate இருக்குது. ஓகேங்களா? On Sunday, BTC dumped. அங்கேருந்து ஒரு $4,000 கம்மியாகி 216 million longs liquidate ஆச்சு. And now BTC pumped towards 72,000 liquidating $102 million. ஸோ இப்படி நடந்திருக்கு. பட் இந்த ட்வீட்டுக்கு அப்புறமே BTC வந்து இப்போ $75,000 பக்கம் நிற்குது. ஸோ அடுத்த லிக்விடிட்டியும் அவுட் ஆயிடுச்சு. இங்கே போட்டிருக்க மாதிரி 73,500 to 76,500 above has roughly 2x more liquidation சொல்லி போட்டிருக்க மாதிரி 75 வரைக்கும் பம்ப் ஆகி BTC வந்து அந்த இடத்துல இருக்க மொத்த லிக்விடேஷன் வைப் அவுட் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் லெவல் என்ன மாதிரி மூவ்ங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்வீட். இது பாருங்கள், இங்கே இருக்கிற CME கேப்பை பிட்காயின் க்ளோஸ் பண்ணிருச்சு திஸ் மார்னிங். ஸோ இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்கள், $67,000 to $67,500 ஒரு லிக்விடேஷன், ஒரு CME கேப் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அந்த கேப்பை வந்து ப்ரைஸ் எப்போ ஃபில் பண்ணணும்னு தெரியல. அதுக்கு தான் மொத்த ட்ரேடர்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டோட்டல் லிக்விடேஷன் லாஸ்ட் 24 hours பாருங்கள், க்ளோஸ் டு $500 million லிக்விட் இருக்குது ஷார்ட்ஸில். எதனாலனா BTC கொடுத்த இந்த சடன் மூவ்னால. இங்கே பாருங்கள், BTCயோட இந்த மூவ்னால $500 million வைப் அவுட் ஆயிருக்கு. கம்மிங் டு BTC சார்ட்ஸ், மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பம்ப் வந்து அன்எக்ஸ்பெக்டட் பட் குயிக். நம்ம ஃபஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா 72க்கு மேலே ப்ரைஸ் மூவ் ஆகி ஒரு ஸ்டெபிலைசேஷன் காட்டுதுன்னா கண்டிப்பாக ப்ரைஸஸ் வந்து 75 to 80 வரைக்கும் போக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸ்ட்ரென்த் காமிச்சு நம்ம ஷார்ட் பொசிஷனில் தான் இருக்கோம். இன்னும் பொசிஷன் க்ளோஸ் ஆகல. இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்கேலில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட லிக்விடேஷன் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 78 இருக்குது. ஓகேங்க, அரௌண்ட் 78 இருக்குது. இப்போ ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 75 கிட்டே இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ரைஸஸ் வந்து கண்டிப்பாக 78 வரைக்கும் கூட போயிட்டு தென் அங்கேருந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு தென் we can take a call. பட் இங்கே வந்து 78 கிராஸ் பண்ணிச்சுன்னா நம்ம ஷார்ட் பொசிஷன் க்ளோஸ் ஆயிரும். we are ready for it. ஆனால் இங்கே வந்துட்டு ப்ரைஸ் வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் காட்டுது அப்படின்னு பார்த்துட்டு, இப்போ ப்ரைஸ் இங்கே மூவ் ஆகி இங்கே ஒரு ஸ்ட்ரென்த் காட்டுது அப்படின்னா தென் ப்ரைஸஸ் have become strong. 80 to 85 வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. பட் ப்ரைஸஸ் வந்து இதை கிராஸ் பண்ண முடியாமல் இங்கே நிற்கிது அப்படின்னா, இங்கே பிளாக்காக இங்கே திரும்புது அப்படின்னா it will fall hard.
கண்டிப்பாக அந்த சொன்ன மாதிரி அந்த சிஎம்இ கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிஎம்இ கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் ப்ரைஸஸ். ஓகே, இந்த சேனல் விட்டு கீழே போகும். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. பட் இந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணுது, $77,000 to $78,000 ப்ரைஸஸ் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு ஏற்ற மாதிரி தான் நம்ம கால் எடுக்க முடியும். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி என்னென்னா ப்ரைஸஸ் வில் டென் டு ஃபால். ஏன்னா இது இந்த ஆர்டர் பிளாக் தான் வந்து ப்ரைஸஸை கீழே தள்ளிச்சு. இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக் தான் வந்து ப்ரைஸஸை வந்து கீழே தள்ளிச்சு. இந்த ரேஞ்ச் தான் வந்து $78,000. இங்கே 21 வீக் இஎம்ஐயும் இங்கே ஃபாலோ ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த ரீஜனை ப்ரைஸஸ் கிராஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த வால்யூம் நல்ல வால்யூம் தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி வால்யூம் ஸ்லாஷ் ஆச்சுன்னா ப்ரைஸஸ் ஏறாதுன்னு சொல்லியிருந்தோம். பட் இங்கே ஒரு நல்ல வால்யூம் ஸ்பைக்கும் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஆனால் இந்த வால்யூம் ஸ்பைக் வந்து சஸ்டெயின் ஆகணும். இப்போ இங்கே இப்படி இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து வால்யூம் கொஞ்சம் ஈக்குவலாகவோ இல்லை கொஞ்சம் கீழேயோ கொஞ்சம் மேலேயோ கூட இருந்தால் நல்லது. இது மாதிரி இந்த வீக் சஸ்டெயின் ஆகுது, வால்யூம் சஸ்டெயின் ஆகுதுன்னா தென் வி ஆர் குட், தென் வி கேன் ட்ரஸ்ட் த பம்ப்னு சொல்லலாம். பட் வால்யூம் ஒரே ஒரு நாள் இப்படி கொடுத்துட்டு மற்ற டேஸ்லாம் வால்யூம் திருப்பி ஸ்லாஷ் ஆகுது அப்படின்னா ஹைலி ரிஸ்கி, லாங் எங்கேயுமே லாங் போயிடாதீங்க, ப்ரைஸஸ் வில் ஃபால். இதுதான் என்னுடைய கணிப்பு. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது நம்ம சொன்ன மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா $78,000 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ப்ரைஸஸ் அதை கிராஸ் பண்ணுறது கண்டிப்பாக கஷ்டப்படும். அப்படி கிராஸ் ஆகி ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா கண்டிப்பாக மேலே போகும். ஓகே, ஸோ தட் இஸ் அவர் அனாலிசிஸ். மண்டே ஹை லோ பாருங்கள், ஒரு நல்ல ட்ரேடிங் ரேஞ்ச் கிடச்சிருக்கு. ரஃபாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஒரு 5.3% வரைக்கும் ட்ரேடிங் ரேஞ்ச் இருக்குது, விச் இஸ் வெரி குட். ஏன்னா வந்து ப்ரைஸஸ் யூஸ்வலாக வந்து மண்டே ஹை அண்ட் லோக்கு மேலேயும் கீழேயும் தான் வந்து ப்ரைஸஸ் செட் பண்ணோம். இங்கே கொஞ்சம் ஸ்வீப் அவுட் பண்ணிவிட்டு இங்கே லிக்விடேஷன்லாம் கொஞ்சம் ஸ்வீப் அவுட் பண்ணிவிட்டு இறங்குறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இப்படி தான் மூவ் ஆகும்னு நம்ம எங்கேயுமே சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட்ஸ் வந்து அவ்வளோ மேனிப்புலேஷன் மார்க்கெட்ஸில் இருக்கிறதுனால நம்ம எங்கேயுமே ப்ராப்பராக வந்து இதுதான் மூவ்மெண்ட்னு சொல்லிட முடியாது. வி ஆர் ஜஸ்ட் வாட்சிங், வெயிட்டிங். மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பொசிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டு பொசிஷன் எப்படி ஸ்ட்ரென்த் ஆகுதுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வி ஆர் சேஞ்சிங் அவர் பிளான்ஸ். அந்த மூவ்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளும் ட்ரேட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அதையும் வந்து நம்ம யூசர்ஸ் கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ லெட்ஸ் பி வாட்ச்ஃபுல் கைஸ். இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்வீட் இது. இந்த சார்ட் வந்து பிடிசியோட ப்ரைஸ் சார்ட். இந்த சார்ட் வந்து பிடிசியோட அக்ரிகேட்டட் ஃபண்டிங் ரேட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வெயிட்டட் சார்ட். இந்த சார்ட் வந்து அக்ரிகேட்டட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட். இது வந்து அக்ரிகேட்டட் ஸ்பாட் வால்யூம் சார்ட். ஸோ ப்ரைஸ் ஷார்ட் ஸ்குவீஸ்னு சொல்லி சொல்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த மூமெண்ட்னால இந்த மொத்த ஷார்ட்ஸ் லிக்விட் ஆயிடுச்சு. அதான் க்ளோஸ் டு $500 million வந்து லிக்விட் ஆயிருக்கு. மொத்த ஷார்ட்ஸ் வைப் அவுட். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பாருங்கள் கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கு. ஸ்பாட் வால்யூம் பாருங்கள் என்ன ஒரு பவுன்ஸ் கிடச்சிருக்குன்னு. திஸ் இஸ் a வெரி குட் வால்யூம். ஆனால் இதில் என்ன சின்ன கேட்ச் அப்படின்னா வாட் நெக்ஸ்ட். இப்போது லாங்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நிறைய லாங்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். ப்ரைஸஸ் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் மூவ் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிட்டு இருக்கு, ப்ரைஸஸும் மேலே மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் இதை மூவ் பண்ண ஸ்பாட் வால்யூம் என்னாச்சு பாருங்கள். ஸ்பாட் வால்யூம் நல்லா தான் இருந்திருக்கு, பட் இப்போ என்ன இருக்குது, ஸ்லாஷ் ஆகிட்டு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் இது ஒரு புல் ட்ராப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஈஸியாக வந்து எல்லாத்தையும் லாங் எடுக்க வச்சு மார்க்கெட்ஸ் பம்ப் ஆக போகுதுன்னு காமிச்சு குயிக்காக கீழே கொண்டு வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இதுதான் அலாமிங் ஃபேக்ட். இது பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங். ஒவ்வொரு பேரனுடைய கரெக்ஷன் ரேஞ்ச் இங்கே பாருங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் கரெக்ஷன் ஆயிருக்கு. க்ளோஸ் டு 80% கரெக்ஷன் ஆயிருக்கு. அண்ட் எவ்வளோ டேஸ் 2014, 2017, ஸோ 2021 அண்ட் நவ் 2025 எவ்வளோ இன்டெப்த் கரெக்ஷன் ஈச் சைக்கிளில் நடந்திருக்கு. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு காட்டுற சார்ட் தான் இது. இங்கே நம்ம வந்து அரௌண்ட் 50% இருக்கோம் தான் சொல்ல முடியும். ஈச் சைக்கிளில் பாருங்கள் 2011லேருந்தே பாருங்கள் இது வந்து க்ளோஸ் டு 95% கரெக்ஷன் ஆயிருக்கு. அப்புறம் ஒரு 80% கரெக்ஷன், இங்கே ஒரு 80% கரெக்ஷன், இங்கே வந்து க்ளோஸ் டு ஒரு 76% கரெக்ஷன். நம்ம வந்து இப்போ 50% கரெக்ஷன் தான் இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் வி ஆர் ஹாஃப் வே த்ரூ தி பேர் ரன். ஸோ இன்னும் ஒரு நல்ல ஒரு டீப்பர் ஃபால் இருக்குது. இன்னும் டைமும் பாக்கி இருக்குது. லென்த் ஆஃப் இது பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு டைமும் பாக்கி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் த பாட்டம் இஸ் ஸ்டில் நாட் இன் ஃபார் பிட்காயின் பாட்டம் இந்த சைக்கிளில் பாட்டம் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அந்த பாட்டம் மோஸ்ட் ப்ராபப்லி 30,000 to 40,000 இருக்கலாம். தட் இஸ் ஒன் அனாலிசிஸ் ஃபார் பிட்காயின். ஸோ மூவிங் ஆன் டு எத்தேரியம், நம்ம ப்ரைஸஸ் நம்ம ஷார்ட் ரேட்ஸ் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்கேல் பண்ணதுனால லிக்விடேஷன் மேலே மூவ் ஆயிருக்கு. லிக்விடேஷன் 2.5 இருக்குது. பட் பிட்காயின் வீக்னஸ் காமிச்சதுன்னா இதுவும் வீக்னஸ் காட்டும், இதுவும் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். சேம் திங் வித் சொல்லானா. எல்லாமே அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன், அந்த ஸ்லாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தாண்டி தான் நிற்கிது. பட் அது போதுமா, அதுதான் வந்து அதனால் பிரேக் அவுட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் அண்ட் வாட்ச் தான். நான் சொன்ன மாதிரி அலாமிங் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்கிறதுனால ப்ரைஸஸ் கேன் ஈஸிலி கோ டவுன். இந்த வீக் ஃபுல்லாக வால்யூம் எப்படி இருக்குங்கிறத நம்ம மானிட்டர் பண்ண போகிறோம். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஹேப்பனிங்ஸை மானிட்டர் பண்ண போகிறோம். என்னென்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு தான் உண்மையிலேயே ப்ரைஸ் புல்லிஷ் ஆயிடுச்சா இல்லை பேரிஷ் ட்ரெண்ட்லேயே இருக்கான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். பட் எது எப்படி இருந்தாலும் நம்ம மைண்ட் செட் ஓப்பனாக இருக்கணும். நம்ம கேல்குலேஷன் மிஸ் ஆனாலும் நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். கோல்டு சேம் ரேஞ்ச், ஓகேங்களா. நல்ல ஒரு பம்ப்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு ஃபாலோன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் அரௌண்ட் தி சேம் ரேஞ்ச். நல்ல நீட்டாக மெயின்டைன் ஆகுது ப்ரைஸஸ். அண்ட் சில்வர் நீட்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. அந்த சப்போர்ட் ஜோனுக்கு மேலே நல்லாவே மெயின்டைன் ஆகுது, போத் கோல்டு அண்ட் சில்வர். ஆயில் ப்ரைஸஸ் அகெயின் ஒரு சின்ன கரெக்ஷன் தான், பட் இட் இஸ் ஸ்டில் ஹோல்டிங் குட். $100 ப்ளஸ்னாலே தட் இஸ் a குட் ஹோல்டு தான். S&P 500 பார்த்தீங்கன்னா US ஸ்டாக் மார்க்கெட் S&P 500 பார்த்தீங்கன்னா மேசிவ் பம்ப். இங்கே பாருங்கள், இந்த மொத்த மூவி இன்வாலிடேட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன மூவ் பாருங்கள், V ஷேப் ரிகவரி. பட் என்ன கேட்ச்னா இது ஹோல்ட் ஆகணும். ஓகே, ஹோல்ட் ஆகணும். ப்ரைஸஸ் வந்து ஹோல்ட் ஆகணும்னா
நம்ம சொன்ன மாதிரி வால்யூம்லேருந்து எல்லாமே ரொம்ப முக்கியம். ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நிறைய பாசிபிலிட்டிஸ் என்னென்னா இது வரைக்கும் கொஞ்சம் போய் ஓகே ஒரு ஃபேக் அவுட் கொடுத்துட்டு இறங்க ஆரம்பிக்கலாம். அவர் ப்ரைஸஸ் இங்கே ஹோல்ட் ஆகுது அப்படின்னா மேலே ஒரு லெக் இருக்குது. எதாக இருந்தாலும் நம்ம வாட்ச்ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டையும் சேர்த்து பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆக ஆரம்பிச்சதுன்னா கிரிப்டோவும் கிராஷ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எகெயின்ஸ்டாக மோஸ்ட்லி கிரிப்டோ மூவ் ஆகாது. இந்த கிராஷ் வந்து திடீர்னு ஒரு ஹார்டாக ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா கிரிப்டோ வில் ஃபாலோ. ஸோ அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த் நம்ம வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ப்ளஸ் இதில் கிடைக்கிற நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதே மிஸ் பண்ணுவானே. இன்றைக்கான அப்டேட்ஸ் இதுதான் கைஸ். ஸ்டே ஷார்ப், ஸ்டே பேஷண்ட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் டைம் நான் சந்திக்கிறேன். பாய் கைஸ், கேட்ச் யூ சூன்.